இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னணி நடிகை லக்ஷ்மியோட மகளும் நடிகையுமான ஐஸ்வர்யா பாஸ்கரன் விஜய் டிவில விரைவில் ஒளிபரப்பாக இருக்கிற பிக் பாஸ் 8 தமிழ் நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறதா தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. நடக்க இருக்கிற பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பல விஜய் டிவி நடிகர் நடிகைகள் பிரபலங்களோட பெயர் இடம் பெற்றுட்டு வர்றது பலருக்கும் வித்தியாசமா தெரியுது. இப்போ நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் போட்டியாளரா பங்கேற்றா இவங்க இந்த சீசன்ல எதிர்பார்க்காத போட்டியாளரா மாற அதிக வாய்ப்பு இருக்கு. ஐஸ்வர்யா பாஸ்கரன் தன்னுடைய இளமையான வயசுல இருந்து சினிமாவில நடிக்க தொடங்கினவங்க. 1989 இருந்து தெலுங்கு, மலையாளம், தமிழ் மொழிகள்ல முன்னணி ஹீரோக்கள் கூட இணைஞ்சு நடிச்சவங்க. தமிழ்ல முக்கியமா கே பாக்யராஜ் கூட இவங்க நடிச்ச ராசுகுட்டி படத்துல நடிச்சு இவங்க பிரபலமானாங்க. ஐஸ்வர்யா பாஸ்கரனுடைய அம்மா பிரபல நடிகை லக்ஷ்மி. வழி வழியா சினிமாவில் பணியாற்றும் குடும்பத்துல பிறந்தவங்க. சின்ன வயசுல இருந்து நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தின் காரணமா அதுக்கப்புறம் அவங்களோட தாயார் மாதிரியே பல மொழி படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. இவங்க 1994 ஆண்டு தன்வீர் அகமத் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஐஸ்வர்யா தன்னோட கணவர் போதை பழக்கத்தால தானும் ஈடுபட்டு நடிக்கிறதுல இருந்து விலகினாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருந்தும் சினிமாவில நல்ல வாய்ப்புகள் தேடி வர திருமணம் செஞ்சு நடிக்க நினைச்சாங்க. ஆனா போதை பழக்கம், குழந்தை பிறப்புன்னு சில ஆண்டுகள் இடைவெளியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1996 தன்னோட கணவர் கிட்ட இருந்து பிரிஞ்சு போதை பழக்கத்தை விட்டுட்டு முயற்சி எடுத்து படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடைவெளியில தன்னுடைய படிப்பை தொடர முடிவெடுத்த ஐஸ்வர்யா பாஸ்கரன் கணினி அறிவியல் பட்ட படிப்பை முடிச்சு பொறியாளரா பணியாற்றிட்டு வந்தாங்க. அப்போ அவங்களோட தோழியான நடிகை ரேவதியோட அறிவுரையின்படி திரும்பவும் நடிக்க வந்தாங்க. இந்த முறை தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. 1999 ஆண்டுல இருந்து தன்னுடைய திரை பயணத்தை மறுபடியும் ஹவுஸ்ஃபுல் படம் மூலமா தொடர்ந்து அந்த ஆண்டுல பிரம்மாண்டமா உருவான சுயம்பரம் படத்துல நடிச்சாங்க. 2000 ஆண்டுக்கு மேல மலையாளம் மற்றும் தமிழ் படங்கள்ல நடிச்சவங்க. 2002 பஞ்சதந்திரம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, நியூ ஆகிய படங்கள்ல நடிச்சாங்க. 2005 வெளியான 6 படத்துல நகைச்சுவையான மற்றும் தைரியமான சவுண்ட் சரோஜா கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் 2007 ஆண்டு வேல், 2008 அபியும் நானும் படங்கள்ல நடிச்சு சினிமா ரசிகர்களுக்கு தன்னுடைய முகத்தை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. சமீபத்துல கவின் நடிப்புல வெளியான டாடா படத்துல இவங்க கடைசியா நடிச்சு பார்த்திருப்போம். மலையாளம், தமிழ், தெலுங்குன்னு 25க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்ச ஐஸ்வர்யா அந்தாக்ஷரி போன்ற சில விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியும் இருக்காங்க. தற்பொழுது மல்டி மாமி அப்படின்ற யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்திட்டு வராங்க. இந்த சேனல்ல பல வகையான இயற்கை குறிப்புகள், சமையல், அழகு குறிப்புகள் பத்தி வீடியோக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இதற்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்களோட பிக் பாஸ் வருகை நிச்சயம் வித்தியாசமானதாகவும் கணிக்க முடியாத ஒன்னாவும் இருக்கும். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.